மத மோதலை தூண்டும் வகையில் பேசிய ஆந்திர துணை முதல்வர் பவன் கல்யாண் மீது நடவடிக்கை எடுக்க கோரி மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் புகார் அளிக்கப்பட்டுள்ளது. வழக்கறிஞர் வாஞ்சிநாதன் என்பவர் மதுரை மாநகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் பவன் கல்யாண் மீது புகார் அளித்துள்ளார். அதில் இரு மாநில மக்களிடையே பகையை உருவாக்கும் வகையிலும் மத மோதலை தூண்டும் வகையிலும் பேசியுள்ளதாக தெரிவித்துள்ளார். மேலும் அரசியலமைப்பு சட்டத்திற்கு எதிராக பேசிய பவன் கல்யாண் மீது உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் தமது புகார் மனுவில் கோரியுள்ளார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய வாஞ்சிநாதன், திருப்பதி லட்டு விவகாரத்தில் தொடர்பே இல்லாமல் சிறுபான்மை மக்கள் குறித்தும் மத மோதலை உருவாக்கும் வகையிலும் பேசியுள்ளதாக தெரிவித்தார். இயேசு மற்றும் அல்லாஹ் குறித்து தவறாக பேசினால் நாட்டை தீ வைத்து கொளுத்துகிறீர்கள் என்றும், ராமரையோ கிருஷ்ணரையோ ஏழுமலையானையோ தவறாக பேசினால் நாங்கள் ஏன் கொந்தளிக்க கூடாது என பவன் கல்யாண் பேசியதாகவும் தெரிவித்தார். பவன் கல்யாணின் இந்த பேச்சு இந்திய தண்டனை சட்டத்தின் கீழ் தண்டனைக்குரிய குற்றங்கள் என தெரிவித்த வாஞ்சிநாதன், அவர் மீது வழக்கு பதிவு செய்து உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று வலியுறுத்தியுள்ளார். ராணிப்பேட்டை மாவட்டத்தில் நகர கூட்டுறவு சங்கத்தில் 7.83 கோடி ரூபாய் கையாடல் செய்த செயலாளர் மற்றும் எழுத்தர் கைது செய்யப்பட்டனர். ராணிப்பேட்டை மாவட்டம் பாலாஜா அடுத்த தென்கடப்பந்தாங்கல் கிராமத்தில் உள்ள நகர கூட்டுறவு கடன் சங்கத்தில் கோடிக்கணக்கில் மோசடி நடந்துள்ளதாக புகார் எழுந்தது. அதன் பேரில் கூட்டுறவு அதிகாரிகள் சங்கத்தில் ஆய்வு செய்தனர். இதன் செயலாளர் சங்கர் மற்றும் எழுத்தர் பாரதி ஆகியோர் கடந்த 2018 முதல் 2023 வரை 7.83 கோடி ரூபாய் பணம் கையாடல் செய்திருப்பது தெரியவந்தது. இருவரும் கடந்த ஜூன் மாதம் சஸ்பெண்ட் செய்யப்பட்ட நிலையில் தலைமறைவாகி இருந்தனர். இது தொடர்பாக கூட்டுறவு சங்க தலைவர் ஸ்வேதா வேலூர் பொருளாதார குற்றப்பிரிவு காவல் நிலையத்தில் புகார் அளித்திருந்த நிலையில் பாரதி மற்றும் சங்கர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்து தேடி வந்தனர். இந்நிலையில் இருவரையும் பொருளாதார குற்றப்பிரிவு போலீசார் கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி வேலூர் மத்திய சிறையில் அடைத்துள்ளனர். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.